இதுதான் வந்து நர்மதா நதி. இது ஒரு என்ன 12 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து 12 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஒரு எலிவேட்டர்ஸ், 4வது எலிவேட்டர்ஸ். இது 4வது எலிவேட்டர். 3 வந்து இப்போ 4வது மேலே போகிறோம். ஸோ கீழேருந்து 4 மாடிக்கு வந்துட்டோம். 4வது எலிவேட்டர்ஸ், ஒவ்வொரு எலிவேட்டரும் ஒரு மாடி. 4வது மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்து ஒரே ஒரு மாடி தான் இருக்குது. அவர் கால் பக்கத்தில், பிரம்மாண்டமான கால் பக்கத்தில் பார்க்க போகிறதுக்கு ஒரே ஒரு மாடி தான் இருக்குது. அது ஒரு எலிவேட்டர்ஸ் இருக்குது. வாங்க அந்த எலிவேட்டர்ஸுக்கும் போவோம். வாங்க. இந்த சிலையை பார்த்தீங்களே, எவ்வளோ பிரம்மாண்டம் சிலை பார்க்கல. வாங்க, ஒரே ஒரு மாடி போகலாமா? மேலே போய் பக்கத்தில் உங்களுக்கு காமிக்க போய் வாங்க. गुजरातकारा तंबी नाम नाम गढ़वी सूपर गढ़वी ओके स्टैंडर्ड 12th पढ़ियिरुक्का डिस्ट्रिक्ट खेड़ा वेरी गुड and NMPH school name very good thank you very much இதே வந்து ஐயாவுடைய கீழே இருந்து நான் எடுத்துக்கிறேன். யவா இப்படி தான் எடுக்க முடியும். உண்மைக்கு அருமையான ஒரு பிளேஸ். இது 5வது எலிவேட்டர். भाई क्या भाई नाम भाई? नहीं भाई. योर प्लेस? आंध्रोली ओके. आंध्रोली बॉयज ओके எஸ் வந்து விட்டோம். அந்த சிலைக்கு
பக்கத்தில் வந்துட்டோம். 5வது எலிவேட்டர்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதுதான் அவருடைய சிலை. ஒவ்வொரு நெகத்தையும் பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமான நெகம் பாருங்கள். உண்மைக்கு அருமையான பிளேஸ். வாங்க, உங்களுக்கு சுற்றி சுற்றி காமிக்க போகிறேன். இதை வாங்க பார்க்கலாம். நம்ம எடுக்கிற யூடியூப் கேமராவை பார்த்தோன்னே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. சார் இங்கேருந்து வரீங்க, உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. ஸ்கூல் Atroli. Adroli, yes. My name is Vishwajit. Yes, bye. Atroli. Adroli, Adroli Dana? All are Adroli, bye. Adroli name, name? Vaidik. Vaidik, bye. Dhawal. Radip. Okay, goodbye. Thank you, bye. Thank you. Kakak photo mana? Yes. Kakak photo दीजिए. Yes. Yes, good, bye. Yes, very good, very good. இவங்களே ஒவ்வொன்றுமே அவர் விரல் இது. இவங்களே அவர் விரலை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இதுதான் ஒரு இது விரல். இது ஒரு கால் மட்டும் இருக்காங்க, இது விரல். இந்த சிலையோட வடிவமைப்பு, கட்டுமானம், நிர்வகிப்பு இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னா எல்என்டி நிறுவனம் இருக்கு இல்லையா, லார்சன் அண்ட் டியூப்ரோ. அந்த நிறுவனத்தில் தான் 2014 ஒப்படைச்சாங்க. இது வேகமாக கட்டி கொடுக்குன்னு சொல்லி 31 அக்டோபர் 2014 கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் 2018 இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த வேலையை முடித்தோடனே இந்திய சிற்பியான ராம் வி சுடர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த சிலை. இந்த சிலையை திறந்து வச்சது நரேந்திர மோடி அவர்கள். அதாவது படேலின் பிறந்த நாளான 31 அக்டோபர் 2018 இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலை எனக்கு ஒவ்வொருவரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதில் நானுமே வீடியோ எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ. நல்லா பாருங்கள், உண்மைக்கு பிரம்மாண்டமான இந்த சிலை, ஒற்றுமைக்கான சிலை. கண்டிப்பாக எல்லா பேரும் பார்க்க வேண்டியது சிலை இருக்கு இல்லையா. அது 5 நெகங்கள், 182 அடி மீட்டர், 597 அடி உயரம் உள்ள சிலையோட நெகங்கள். ஒரு காலோட நெகம் 5 நகம் தெரியுதா? ஒரு காலோட 5 நகங்களை மட்டும் பார்த்துக்கிறீங்க. அவருடைய செப்பல், சர்தார் வல்லபாய் படேல் இருக்கார் இல்லையா, அவருடைய செப்பல் மட்டும் பார்த்துக்கிறீங்க. இங்கே வர ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே செப்பல் வரல, அவ்வளோ பெருசாக இருக்கு வரல. இங்கே இது விரல் வச்சு அப்படியே செப்பல் ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக செப்பல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள அந்த செப்பலோட கயிறு அப்படி இருக்கணுமா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உண்மைக்கு ஒரு தத்துருவமாக இருக்கணும். எவ்வளோ பெருசு பாருங்க, ஃபுல்லாகவே எவ்வளோ பெருசு. கீழே ஒரு பேர் இதான் செப்பல். அதான் இதில் செப்பல், எல்லாம் செப்பல் சைடு கயிறு. கீழே இருந்தால் ஷூ மாதிரி இருக்குங்களே, இந்த ஷூ மாதிரி பண்ணிட்டு எவ்வளோ பெருசாக ஆனால் கீழேருந்து மேலே கூடாது, அங்கே தான் பார்க்க முடியும். எவ்வளோ பெருசாக பக்கா ஆகும். நான் அந்த வாரம் வேலை அங்கே போயிருக்கோம். ஆமாம் ஆமாம். இது பேக் சைடு, அந்த சிலையோட பேக் சைடு இல்லையா. இது ஒரு கால் ஷூவு, இது ஒரு கால் ஷூவு. இது ஃபுல்லாக வர்றேன். இது முன்னால இருந்து
பின்னால் வந்து இங்கே ஒரு கடை இது ஒரு கடை இது பின்னால் வந்து ஃபுல்லாக ஏன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமானது 597 அடின்னா சும்மா கிடையாது எவ்வளோ 597 அடி உலகத்திலேயே உயரமானது உயரமானது ஈஃபில் டவர் தெரியும் இல்லையா இத்தாலியில் உள்ளது ஈஃபில் டவர் அதை விட பெருசு அப்புறம் அமெரிக்காவில் வந்து சுதந்திர தேவி ஒரு சிலை இருக்குது அதை விட பெருசு ஸோ மொத்தம் வந்து 597 அடி உயரம் உள்ளது சாரி 597 அடி 182 மீட்டர் உயரம் அவ்வளோ பிரம்மாண்டமானது 12 ஏக்கரில் கட்டியிருக்காங்க இது வந்து நர்மதா நதி இது இல்லையா இது வந்து நர்மதா நதி இருக்குல்லையா இது நர்மதா நதி தான் இது நர்மதா நதி இவங்க சுற்றி ஒரு மலை தான் இல்லை பக்கத்தில் எந்த ஊர்லாம் கிடையாது எங்கேயாச்சும் அந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய மலைக்கு ஊடால சுற்றி வர மலைக்கு நதி இருக்கு இல்லையா நதிக்கு ஊடால இது பண்ணியிருக்காங்க அப்படி நிறைய பேர் வராங்க பார்க்குறேன் என்ன வாங்களே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க வாங்களே ஆக்சுவலாக இது ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அது ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி சொன்னதான் வேற ஒன்றும் கிடையாது ஒற்றுமையான சிலை அது யூனிட் ஆஃப் ஸ்டேச்சு இது வந்து சர்தார் படேல் நினைவாக இந்த சிலை வச்சுருக்காங்க இங்கேயே வச்சாங்க அப்படின்னா அந்த மோடி என்ன சொன்னால் நர்மதா மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் அதனால் இந்த மாவட்டத்தை உயர்த்தணுன்ற அடிப்படையில் சர்தார் சரோவர் டேமு அது பக்கத்தில் சர்தார் சரோவர் டேம் இருக்குது அது பக்கத்தில் நர்மதா நதிக்கரையில் அமைச்சமாக்கு இந்த மாவட்ட மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க என்ற அடிப்படையில் நான் இங்கே அமைச்சேன் அப்படின்னு சொன்னார் மொத்தம் 3000 கோடியில் இந்த சிலை மட்டும் கிடையாது இங்கே சுற்றியில் உள்ள எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு மலை ஏரியா அந்த மலை ஏரியாவை வந்து பக்கா ப்ராஜெக்டில் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு நியமித்து வச்சுருக்காங்க இந்த போட்ட காசுமே ஈஸியாக எடுத்துருவாங்க இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாங்களாம் 380 ரூபா கொடுத்தேன் இப்போ ஒரு ஆளுக்கு 380 எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் வேகமாக வரோம்னு சொன்னால் 1000 ரூபா கட்டணும் நிறைய பாயிண்ட் இருக்குது ஜங்கிள் போகலாம் போட்டிங் போகலாம் நிறைய பாயிண்டில் ஒரு டூரிஸ்ட் போகலாம் நீங்கள் இங்கே தங்குறதுக்குமே ஹோட்டல்ஸ் இருக்குது ஒரு நாள் இட்ஸ் ஓகே தான் பட் ஸ்லோவாக பண்ணணும் இன்னும் என்ஜாய் பண்ண நினச்சிங்கனாக்க இது ஒரு மலை பிரதேசம்லாம் 2 நாள் கூட போட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணுறதுக்கு வந்து மொத்தம் 20000 சதுர சதுர அடியில் மொத்தம் 12 ஏக்கரில் இதை கட்டியிருக்காங்க மொத்தம் 12 ஏக்கரில் இதை கட்டியிருக்காங்க இது வந்து அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலையோட பெருசு ஈஃபில் டவரோட பெருசு உலகிலேயே உயரமான சிலைன்றது இதுதான் இந்த சிலை ஒவ்வொன்றுமே பார்த்து கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவ்வளோ அழகாக இருக்குது உண்மைக்கு சூப்பரான பிளேஸு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இது சூரத்துக்கும் வடோதராவுக்கும் இடையில் இருக்குது இது ட்ரெயின் வந்து தனியாக அந்த ட்ரெயின் வந்து இங்கே வரும் அது நீங்கள் எந்த ஏரியான்னு பார்த்து வரணும் அது எக்தா ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எப்படி இங்கே வரணும்னு சொல்கிறேன் போமா இதே வந்து நர்மதா நதி அந்த நர்மதா நதியில் வந்து போட்டிங்குமே இதில் பண்ணுறாங்க இவங்கள ஒரு குஷ் மாதிரி பண்ணி 418 ரூபா வாங்குறாங்க அதில் இந்த போட்டிங் போனோன்னா 408 ரூபா அது போனமாக்கும் போட்டிங்கில் ஃபுல்லாக இங்கே ஒரு இடத்துக்கு வரையும் கூட்டி போய்ட்டு திருப்பி வராங்க பார்ப்போம் வாய்ப்பு வந்து நம்ம போயிட்டு வருவோம்
Hey, give sound back. Sound. Give sound. Oh, oh. Oh, sound bola. Which school? Kya school name? Very good, very good. Okay, good. मोदी अच्छा? यस, हाँ बहुत अच्छा, हाँ बहुत अच्छा है. ओके ओके ओके, धन्यवाद 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 धन्यवाद. குஜராத்தில் உள்ள ஸ்கூல்ஸ் நிறையா வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்தா அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே நம்ம சுற்றி நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். சில பிரம்மாண்டமான சில உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி சுற்றி வேற வந்துக்கிட்டு இருக்கேன். சுற்றி வேற வந்தாச்சு. பாங்களேன், இதுதான் அங்கேருந்து வந்திருக்கும். இங்கே பாங்களேன், இது நர்மதா நதி பார்த்தோம் இல்லையா, சர்தார் சரோவர் டேமு. அதுக்குள்ளே அங்கிட்டு இருக்கிறதே சர்தார் சரோவர் டேமு. இங்கே அவ்வளோ ஒரு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து பெரிய காட்டு பகுதி தான். இவங்களே இது வந்து பெரிய காட்டு பகுதி தான். மலைக்கு இடையில் ஒரு பெரிய சுற்றுலாத்தலத்தை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எவ்வளவு மெனக்கடணும், எவ்வளோ ஐடியா வச்சுருக்கணும். அந்த ப்ராஜெக்டை 3000 கோடி ஒதுக்கி அந்த 3000 கோடி நல்லதுக்கு செலவழிச்சிருக்காங்க. அதை நினச்சி பாருங்களேன், அந்த 3000 கோடியை நல்லதுக்கு செலவழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 3000 கோடியில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலத்தை அமைக்கணும்னு சொன்னால் உண்மைக்கே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எய்மு, கண்டிப்பாக எய்ம் இருக்கணும். நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியும். அருமை. यस भाई, यूट्यूब भाई. योर नाम भाई? तुम्हारे चैनल का नाम क्या है? सिट्रुला, SITRULA, सिट्रुला. लोना यस भाई. नाम वो भाई. नाम लिख सर, नाम लिख. Again. મારું નામ સાગર ચાર નામ તુષાર છે, આનું નામ ડામોર સાહેબ છે. અમે વાઘોડિયા કુમાર સાળામ બનીએ છીએ. ஓகே பாய், தன்யவாய் தன்யவாத் બાય பாய் பாய் பாய். ஓகே, தேங்க்யூ. ચાલો பாருங்க, இங்கிட்டு வேற கால், அங்கே கால் பார்த்தோமா, இது ஒரு கால். அங்கே கையை பார்க்கல, அந்த பாருங்களேன் கை, யாத்தாடி கையை பாருங்க, கை எவ்வளோ பெரிய கை, ஆத்தாடி. இது வந்து என்னன்னாக்க 2 இருக்கலாம். இது ஒரு கால், இது ஒரு கால் இருக்கா. 2 காலுக்கு இடையில தான் நம்ம நின்று இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். உண்மைக்கு சூப்பர், அருமை. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம், அருமையாக இருக்கு. இந்த வெயில் இங்கே அடிக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இருக்குது. மாறிடுச்சு அப்படின்னா கருப்பாயிரும். நான் ஆல்ரெடி கருப்பு தேவை அப்படின்றீங்களா? இந்த போட்டாக்கு சொல்ல வரேன். போட்டாக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சத்தில் வந்தவன் தெளிவாக தெரியுறான். அப்படி இல்லைன்னா அந்த சூரிய வெளிச்சம் மறைஞ்சதுலே சுத்தமாக தெரிய மாட்டேது. அதனால தான் சூரிய வெளிச்சம் எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துக்கிருக்கேன். புரிஞ்சுதா? இது வந்து நர்மதா நதி. போகிறதுக்கு மனசு இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உண்மைக்கு அவ்வளோ அருமையான பிளேஸு.
இது வந்து சர்தார் வல்லபாய் படேல். எகைன் ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிடுறவா. சர்தார் வல்லபாய் படேலோட சிலை இது. இந்த சிலை வந்து மொத்தம் எத்தனை 182 மீட்டர். மொத்தம் எவ்வளோனா 182 மீட்டர். அடி வந்து 597 அடி உயரம் கொண்டது இந்த சர்தார் பட்டேல் வந்து சிலை. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா மாவட்டம் வடோதரா பக்கத்தில். வடோதரா வந்து 90 கிலோமீட்டர். நான் ரொம்ப பக்கம் நினச்சி. வடோதரா வந்து 90 கிலோமீட்டர் நர்மதா மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து நர்மதா நதி கரையில் இருக்குது. சர்தார் சரோவர் டேமும் இதுக்கு பக்கத்தில் இருக்க வரைக்கும் சர்தார் சரோவர் டேம் அது பக்கத்தில் இருக்குது. தெக்காடியா அப்படின்னு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வச்சுருக்காங்க. இது மொத்தம் 12 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3000 கோடி செலவழிச்சிருக்காங்க. இந்த 3000 கோடி செலவழித்தது உண்மையாக செலவழிச்சிருக்காங்க. எந்த பைசாவும் யாரும் எடுக்கலை, அந்த மாதிரி செலவழிச்சிருக்காங்களே. இது ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய காட்டுப்பகுதி, மலை பிரதேசம், சுற்றி வர மலை இருக்குது. அந்த மலையில் வந்து ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மக்கள் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், குறைஞ்ச ஒரு நாள் 2 நாள் தங்கணுன்ற அடிப்படையில் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் போதும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இங்கே வந்து அந்த இது தட்பவெப்பநிலையெல்லாம் நல்லா இருக்குது அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், தாராளமாக தங்கி கூட செய்யலாம். இதுக்கு தனியாகவே ரயில்வே ஸ்டேஷன் தனியாக பண்ணியிருக்காங்க இங்கே வர்றதுக்கு. நம்ம கேமரா பார்த்தா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க. நிறைய 2 பேர் 3 பேர் பேசுகிறாங்க. இப்போ வந்து பேச வந்து வராங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். बोले भाई और नाम and your place? वीरू मेरा नाम. हाँ, विलेज ऑफ मुलर. Bharuch. You are studying? हाँ. Working? College. College. Very good. You why? Ketun. Ketun. नाम? Ketun. Ketun. Okay, goodbye. You are also college? Same college or studying or working? Job working. Amir. You are studying? I am recruiting. हाँ. Very good boy. Very good boys. Gujarat boys. हाँ, Gujarat. Very good boys. சுற்றி வரப்பாருங்களே. அதுதான் சர்தார் சரோவர் டேம். அதான் இந்த டேம் பக்கத்துலேயே பண்ணியிருக்காங்க. நர்மதா நதிக்கரையில் சர்தார் சரோவர் டேம் பக்கத்தில் இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. Yes, bye. இந்த மலையில் எழுதிருக்காங்க பாருங்கள், ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதிருக்காங்க பாருங்களேன். ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி பக்கத்தில் அந்த நர்மதா நதிக்கரைக்கு அந்த பக்கம் வந்து எழுதிருக்காங்க ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி. இது அவருடைய மூஞ்சி ஃபேஸ். இது இவருடைய கை இந்த பக்கம். இது இங்கிட்ட ஒரு கை அவருக்கு. மேலே வரைக்கும் அவருடைய பைஜாமா இருக்கு இல்லையா, அது பைஜாமா. கீழே வந்து வேட்டி, அவருடைய வேட்டிக்கு அவங்க என்னமோ சொல்லுவாங்க, நம்ம வேட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேட்டி. கீழே வந்துட்டாங்க. கீழே 2 கால்லையுமே செப்பல் போட்டிருக்காரு.
அந்த இருக்கு இல்லையா, சட்டைக்கு மேலே ஒரு கம்பளி மாதிரி போட்டிருக்காரு. அந்த கம்பளி தான் எப்படி போட்டிருக்காங்கனாக்கா, அந்த ஓட்டையாக போட்டதானே உங்களுக்கு கம்பளி அந்த கான்செப்ட் கிடைக்கும். அதனால தான் அது இந்த ஓட்டையாக போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போனது என்னென்னா, அவர் செஸ்ட்டுக்கு வரைக்கும் போயிருக்கோம். அவர் நெஞ்சு இருக்கு இல்லையா, அவர் நெஞ்சில் போய் இடம் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவர் நெஞ்சுக்கு போய் அங்கே பட்டன்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக பட்டன் தெரியுது. அவரை பாருங்கள், அவர் பட்டனை பாருங்களேன், தான் அவ்வளோங்க. அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அவர் நெஞ்சு பகுதி வரைக்கும் நம்ம லிஃப்ட்டு மேலே போகுது. அந்த நெஞ்சு பகுதியிலே அந்த ஓட்டையாக இருந்தது தெரிஞ்சிச்சு. அதனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நெஞ்சில் இடம் பிடிக்கணும், நெஞ்சில் போய் அவருடைய இதை பாட்டு வரைஞ்சினீங்கனாக்க கண்டிப்பாக இந்த சிலைக்கு வாங்க. உண்மைக்கு ஒரு அருமையான சிலை. கையெல்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்குது. இந்த சர்தார் சரோவர் டேம் பக்கத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை, அமைதிக்கான சிலையை வந்து நான் சுற்றி 2 வட்டம் 3 வட்டம் பார்த்து முடிச்சுட்டு, இருந்தாலும் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒவ்வொரு சிலையாக அணுவாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, எந்த மக்களாக வராங்க. நம்ம இந்த பாடம் படிக்கும்போது நம்ம வந்து சர்தார் சரோவர் டேம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படி படிச்சிருப்போம். நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கும்போதெல்லாம் நம்ம படித்தது ஜிகே புக்கில் தான் படிச்சிருக்கோம். அது நேராக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உண்மைக்கே பிரம்மாண்டமாக இருந்தது, உண்மைக்கு அருமையாக இருந்தது. ஸோ இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதனால் உட்காந்து ஒவ்வொரு சிலையாக ஒவ்வொரு இடமாக அனுபவமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உண்மைக்கு அருமையான சிலை. 597 அடி இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உலகத்திலேயே உயரமான சிலை அப்படிங்கும்போது பெரிய சிலை என்னது, ஈஃபில் டவர்லாம் பார்க்குறோம். இந்த இத்தாலியில் ஒரு ஈஃபில் சாஞ்சி இல்லையா, அந்த ஈஃபில் டவரை விட உயரமானது. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒரு சுதந்திர தேசத்தில் வந்து ஒரு குளத்துக்கு கடல் பக்கத்து ஊடால இருக்கும். அந்த சிலையோட அவங்க இதை வந்து ஏன் இங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நர்மதா நதிக்கரையில் இது அமைச்சிருக்காங்க. இந்த நர்மதா நதிக்கரையில் அமைச்ச காரணம் என்ன அப்படின்னா, நர்மதா மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் குஜராத்தில். அந்த பின்தங்கிய மாவட்டத்தை வந்து உயர்த்தணும் என்ற அடிப்படையில் வந்து சர்தார் சரோவர் டேம் பக்கத்தில் இருக்குது. நர்மதா நதிக்கரை பக்கத்தில் சர்தார் சரோவர் டேம் இருக்குது. அந்த டேம் பக்கத்தில் இந்த பகுதி புறம் பெரிய மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியை வந்து அதில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இது வந்து பெரிய ஒரு சுற்றுலாத்தலம், இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக அமைச்சிருக்காரு. இது முக்கிய காரணகர்த்தா யார் அப்படின்னா மோடி இல்லை, நரேந்திர மோடியும் முக்கிய காரணகர்த்தா அவர் தான். இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க 3000 கோடி செலவழித்தார், வெட்டியாக செலவழித்தார், ஒரு சிலைக்காக செலவழிச்சுட்டான். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நம்ம பேசுகிறோம். 3000 கோடி செலவழித்ததுக்கு சிலை மட்டும் கிடையாது, சிலை, அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, அப்புறம் வந்து நதி கரையில் உள்ளது, நிறைய புது பாயிண்டாக வந்திருக்கு. இது வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம். இப்போ பெரிய KFC இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இங்கே வந்து வந்துட்டாங்க. வந்துட்டாங்கன்னா முக்கிய காரணமாக வந்தனாக்க இங்கே நிறையா பேர் வந்து டூரிஸ்ட் வராங்க, ஃபாரினர்ஸ் வராங்க, அவர் லோக்கல் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நிறைய பேர் வர்றதுனால இங்கே நிறையா டிக்கெட்ஸும் நிறையா 3000 கோடி ஈஸியாக எடுத்துருவாங்க. அந்த மாதிரி டிக்கெட்ஸும் நிறையா இப்போ 350 ரூபா, இப்போ மேலே போயிட்டு வர்றதுக்கு 350 ரூபா வாங்குறாங்க, கீழே போட்டு பார்த்தா 150 ரூபா வாங்குறாங்க. அப்போ இந்த காசுலாம் எடுத்து நம்ம யாருக்கு, நம்ம அந்த முனிசிபாலிட்டி தான் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி உருவாக்கும் போது தான் நம்ம அடுத்த வெளிநாட்டிலேருந்து நம்ம நிறையா பேர் வந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு பெருமைப்பட பேசுவாங்க. இப்போயே நீங்கள் ஜிகே கொஸ்டின் உலகத்திலே உயரமான சிலைன்னு எதை சொல்லுவோம், நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை சொல்லுவோம். அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு அருமையான பிளேஸ். அந்த நாங்கள் ஒரு லிஃப்ட்டு நாங்கள் போனோம் இல்லையா, அந்த லிஃப்ட்டு வந்து எங்கே போச்சுன்னா அந்த நெஞ்சு வரைக்கும் அந்த லிஃப்ட்டு போச்சு. அந்த நெஞ்சில் வந்து ஒரு அந்த சொற்று மாதிரி போட்டுருக்காரு. அந்த ஓட்டையாக போட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஓட்டையாக போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஓட்டையாக போட்டு அந்த சொற்று வந்து நெஞ்சு பகுதியில் இருக்குது. அப்போ நம்ம நெஞ்சு பகுதி தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். உண்மையிலே அருமையான பிளேஸு. எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் இன்னும் எத்தனை தெரியல.
நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 2:30 ஆச்சு. ஆக்சுவலாக 2:45 ஆச்சு. உண்மைக்கு அருமையான சிலை சூப்பராக இருக்குது. இங்கே 2 பேரும் கையெல்லாம் இருக்குங்க. அது தத்ரூபமாக வச்சுருக்காங்க, அருமையாக வச்சுருக்காங்க. உண்மைக்கே நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு கொடுத்து வைக்கணும்னு தான் நினைக்கிறேங்க. உண்மைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி நண்பர்களே. வளர்ந்தாமல் இங்கே வாங்க, நீங்கள் நிறையா பேர் வாங்க. இப்போ வந்து சூரத்துக்கும் வடோதரா இடையில இருக்குது. நீங்கள் வடோதரா வரலாம். அங்கேருந்து தனி ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்துட்டு இங்கே ஃப்ரீ பஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இங்கே நிறையா பாயிண்ட் பார்க்கலாம். இது இருக்குது, சஃபாரி இருக்குது, அப்புறம் போட்டிங் இருக்குது, நிறையா பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்க ஒரு நாள் லெஸ்ஸர்லினா 2 நாள் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்லோவாக வேகமாக பண்ணணும்னா ஒரு நாள் கூட போதும். அருமையான பிளேஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அங்கே போட்டிங்க்கு அங்கே மேலேருந்து கீழே நடந்து போகணுமாக்க அங்கே நர்மதா நதிக்கரையில் போட்டிங்காக அந்த தளம் அங்கே போய் அது மேலே ஏறிட்டு போகிறாங்க. நர்மதா நதிக்கரை போட்டிங் வேறு நடக்குது. இங்கே வந்து போட்டிங் பண்ணிக்கலாம். அழகாக 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க வச்சுங்களேன் லைஃப்பை. இவங்களே இங்கேருந்து நடந்து வந்தால் போகணும். இந்த பக்கமும் வந்து நகரும் படி. நீங்கள் வாட்டி நின்றுட்டா போதும், அப்படியே அந்த படி நகர்ந்துக்கிட்டே போகும். அவன் அங்கே போயிட்டு அங்கே மேலே மாடிக்கு போனதுனாலும் 5 எஸ்கலேட்டர் இருக்குது. மொத்தம் 5 எஸ்கலேட்டரில் ஏறி மேலே போனாது அந்த 6 எஸ்கலேட்டர். இந்த 6 எஸ்கலேட்டர் மேலே ஏறி போனால் தான் அங்கே அந்த அவருடைய கால் பகுதிக்கு போனான். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அந்த 6 எஸ்கலேட்டர் மேலே போகணும். அப்போ அதுக்கு மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே லிஃப்ட் இருக்குது. ஒரு 40 செகண்ட் இருக்கும். 30லேருந்து 40 செகண்டு லிஃப்ட்டு அவர் நெஞ்சு பகுதி வரைக்கும் போகுது லிஃப்ட்டு. அங்கே லிஃப்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அங்கேருந்து மேலே இருந்து அங்கே ஃபுல்லாக நதிகள்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அதேமாதிரி திருப்பி எகெயின் லிஃப்ட்டில் இறங்கி 5-6 லிஃப்ட்டில் இறங்கி அந்த லிஃப்ட்டில் இறங்கணும். எங்கன்னா அப்புறம் எஸ்கலேட்டர் ஒரு 6 எஸ்கலேட்டரில் இறங்கணும். இறங்கிட்டு இங்கிட்டு நகரம் படி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடக்காமல் போயிட்டு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மைக்கு ஒரு அருமையான பிளேஸ், சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக எல்லாருமே வரணும். ஏன்னா இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னா சுற்றி வர வந்து மலைப்பகுதி, நதி ஓடுது, நர்மதை நதி ஓடுது, சரவா டேம் இருக்குது. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து போட்டிங் நடக்குது. நிறையா பாயிண்ட் வித்தியாசம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜங்கிள் காட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு அல்லது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை. என்னென்னா ஒற்றுமை தான். ஒற்றுமை சிலை வச்சுங்களேன். ஒற்றுமை சிலையை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் நம்ம பார்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஈஸியெலாம் கிடையாது கண்டிப்பாக. அது நிறைய டிஃபிகல்ட்டி, சொல்ல முடியாதெல்லாம் நிறைய டிஃபிகல்ட் இருக்கும். தங்குறதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து அப்புறம் ட்ரெஸ்ஸு, முக்கியமாக ட்ரெஸ்ஸுக்கு பயங்கர இதாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இழுத்து போக நிறையா ட்ரெஸ்லாம் கொண்டு போக முடியாது. நம்ம இது வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணும்போது நிறையா ட்ரெஸ்லாம் கொண்டு போக முடியாது. அதில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணிவிட்டு உங்களை வந்து எப்படி சிலலாம் வர முடியாது, எப்படி நேராக பார்க்க முடியாமல் அவங்களுக்காக நிறையா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு அனுப்பி நல்லா இருக்குப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தானே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் பெரிய இடத்த உங்களுக்காக நாங்கள் காமிக்க முடியும். நன்றி. நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிற்றுலா SITRULA சேனல் SITRULA சிற்றுலா யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து பார்க்கலாமா? நர்மர் நதிக்கரை இல்லையா, அந்த நர்மர் நதிக்கரையை பார்த்துக்கிட்டே நீங்கள் மேலேருந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கீழேயுமே ஒரு சேர்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல உண்மைக்கு அருமையான பிளேஸ். இங்கே கீழே இருந்துமே நீங்கள் உட்காந்து நர்மன் இதை பார்த்துக்கிட்டு, ஐயா அதை யாரில் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி சர்தார் வல்லபாய் படேல் அவரை பார்த்துக்கிட்டு நர்மதா நதியை பார்த்துக்கிட்டு இயற்கை சுற்றி வர வந்து இது இருக்குது, மலைகள், ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு நாங்கள் 2 நாள் தங்க. சூப்பரான பிளேஸ், இன்னைக்கு அருமையான பிளேஸு, அமைதியான பிளேஸு, நல்லா இருக்கும். இதுதான் ஃபுட் கோர்ட். சர்தார் வல்லபாய் படேல் ராஷ்ட்ரிய ஏக்தா ட்ரஸ்ட் ஃபுட் கோர்ட்டு தான். அவங்க ஃபுல்லாக டேஸ்ட் ஆஃப் சவுத். நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு இருக்குது, உள்ள சாப்பிட்டுருக்காங்க. உள்ளே இப்போ சாப்பிட்லாம், மேலே சாப்பிட்லாம், இங்கே வெளியில் சாப்பிட்லாம். இதெல்லாம் மேக்ஸிமம் நைட்டில் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்றது. ஸ்டார்பக்ஸ், டாட்டா அலையன்ஸ். உள்ள உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஏகப்பட்ட உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்து போகிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, இங்கே 2 பக்கம் போட்டு நிற்குது பாருங்க, போட்டில் போகிறதுக்காக.
ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. நிறையா லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. அதில் இங்கிலீஷ்க்கு அடுத்து நம்ம லாங்குவேஜ் தமிழ் போட்டிருக்காங்க. ஒரு பாரதம் உன்னதமான பாரதம், ஒன் இந்தியா கிரேட் இந்தியா, அதுக்கடுத்து ஒரு பாரதம் உன்னதமான பாரதம் அது போட்டிருக்காங்க. நன்றி நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.